எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நாம இந்த காணொளியில என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2026 சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டில் நடக்க போற காரணத்தினால, எந்தெந்த கட்சிகள் எப்படியெல்லாம் வாக்கு சதவீதங்கள் வாங்கியிருக்காங்க, எப்படியெல்லாம் வெற்றி பெற்றிருக்காங்க, வரப்போகும் தேர்தல்களில் எப்படியெல்லாம் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு கணிப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போற தொகுதி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் மாவட்டத்தில் இருக்க தாராபுரம் தொகுதியை தான் பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்கு போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. தாராபுரம் தொகுதியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தொகுதியில 16 முறை வந்து எலெக்ஷன்கள் நடந்திருக்கு. இந்த 16 முறை எலெக்ஷன்கள்ல திமுக 1967, 1971, 1989, 1996, 2006, 2021ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக 1977, 1980, 1984, 1991, 2011ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய காங்கிரஸ் 1952, 1957, 1962, 2016ல இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி 2001ல இந்த இடத்துல இந்த தொகுதியை கைப்பற்றியிருக்காங்க. அடுத்து 16 தேர்தல்களில் பார்த்தீங்க அப்படின்னா 6 முறை திமுகவும், 5 முறை அதிமுகவும், 4 முறை வந்து இந்திய தேசிய காங்கிரஸும், 1 முறை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியும் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தாராபுரம் சட்டமன்ற தேர்தல் நிலவரங்கள் பார்த்தரலாம். அந்த வகையில் நம்ம கடந்த 2 தேர்தல்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2016, 2021. 2016 பொறுத்த மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில திமுக கூட்டணியில் அங்கம் வகித்த இந்திய தேசிய காங்கிரஸ் தான் இந்த இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா 85,538 வாக்குகளும் 45.67% வாங்கி வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து அதிமுக 73,521 வாக்குகளும் 40.19% பெற்று இந்த இடத்துல வந்து 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து பாஜக பார்த்தீங்க அப்படின்னா 7,753 வாக்குகளும் 4.24% வாங்கி இந்த இடத்துல 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அடுத்து மக்கள் நல கூட்டணி சார்பில் இந்த இடத்துல மதிமுக தான் நின்றுருக்காங்க. மதிமுக சார்பில் 7,029 வாக்குகளும் 3.84% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 4ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 2021 தேர்தலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில திமுக தான் வெற்றி பெற்றிருக்காங்க. திமுக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 89,986 வாக்குகளும் 46.90% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பாஜக சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 88,593 வாக்குகளும் 46.10% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. ஆக மொத்தத்தில் இவங்களோட வெற்றி வித்தியாசங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,400க்குள்ள தான் இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. அதாவது 0.9% வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா 6,753 வாக்குகளும் 3.5% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 3ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுகவோட வெற்றி மிகப்பெரிய அளவில் வந்து இல்லைனாலும் ஒரு கணிசமான அளவு இருக்கிறத நம்மளால மறுக்க முடியாத உண்மையா இருக்கு. அடுத்து இந்த இடத்துல எம்பியா கூட கொடுத்தாங்க அவங்களுக்கு, கயல்வெளின்னு நினைக்கிறேன். அந்த அமைச்சர் வந்து எம்பியா கூட இருக்காங்க, அமைச்சராக கூட இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து தாராபுரம் மக்களவை தேர்தல் நிலவரங்கள் பார்த்தலாம். அந்த வகையில் நம்ம 2019, 2024 தேர்தல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் 2019 காட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த தொகுதியில் திமுக சார்பில் 98,368 வாக்குகளும் 46.70% பெற்று இந்த இடத்துல வந்து வெற்றியே பதிவு செஞ்சிருக்காங்க திமுக. இது ஈரோடு நாடாளுமன்ற தொகுதியா வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை. ஸோ அதாக தான் வரும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக 64,522 வாக்குகளும் 30.65% பெற்று இந்த இடத்துல வந்து அவங்க 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க. அடுத்து நாம் தமிழர் கட்சி 3,598 வாக்குகளும் 1.71% மட்டும் இந்த தொகுதியில் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து கடந்த ஆண்டு நடந்த 2024 தேர்தல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த தொகுதியில திமுக மீண்டும் பார்த்தீங்கன்னா ஈரோடு தொகுதியில வெற்றி பெற்றிருந்தாங்க. பிரகாஷ் அவர்கள் போட்டிட்டு இருந்தாரு. அவர் வெற்றி பெற்றிருந்தாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா 95,382 வாக்குகளும் 47.26% பெற்று இந்த இடத்துல வந்து அவரு மிகப்பெரிய வெற்றியை பதிவு செஞ்சிருக்காரு. ஏன்னா 2019 பார்த்தீங்க அப்படின்னா என்ன வாக்குகள் வாங்கியிருந்தாங்களோ அது 2024 வாங்க முடியாம இருந்துச்சு. ஆனா இது கொங்கு மண்டலமா இருந்தாலும் இந்த தொகுதியில 2019 தேர்தலை விட 2024 தேர்தலில் அதிகமான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக 59,618 வாக்குகளும் 29.54% இந்த இடத்துல வாங்கியிருக்காங்க. இந்த தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றல் அசோக்குமார் அப்படிங்கிறவர் தான் போட்டிட்டு இருந்தாரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அவர் ஒரு நல்ல ஒரு சமூக சேவகராக கூட இருக்காரு. அடுத்து பார்த்தீங்கன்னா என்டிஏ சார்பில் இந்த இடத்துல தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் கட்சிக்கு சார்ந்தவங்க தான் நின்னாங்க. அவங்க பார்த்தீங்க அப்படின்னா 14,066 வாக்குகளும் 6.97% மட்டும்தான் இந்த இடத்துல மிக குறைவான வாக்குகள் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து
அடுத்து தாராபுரம் தொகுதி 4 தேர்தல் நிலவரங்கள் பார்த்துடலாம். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக பொறுத்த அளவுக்கு 2016ல 45.67%, 2019ல 30.65%, 2021ல 46.10%, 2024ல 2024ல பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த 29.54% வாங்கி தனிச்சு போட்டிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு திமுக கூட்டணி 2016ல 40.19%, 2019ல 46.70%, 2021ல 46.90%, 2024ல 47.26% பெற்று இந்த இதில வந்து மிகப்பெரிய வெற்றிய வந்து அவங்க பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, சட்டப்பேரவை தேர்தல்னு வரப்போ கொஞ்சம் வந்து இவங்களுக்கு வாக்குகள் குறையுது. அது இந்த தடவை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2016ல 0.70%, 2019ல 1.71%, 2021ல 3.5%, 2024ல 4.09% பெற்று இந்த இடத்துல வந்து அவைங்க மிக குறைவான வாக்குகள் தான் வாங்கிட்டு இருக்காங்க மக்களே. ஆக மொத்தத்தில நாம் தமிழர் கட்சிக்கு இந்த தொகுதி மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஏமாற்றத்த குடுத்துக்கிட்டு இருக்கு இந்த 4 தேர்தல்லயும். ஸோ இனிமேல் நடக்கிற தேர்தல்ல என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து தாராபுரம் தொகுதி வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்துடலாம். அந்த வகையில மொத்த வாக்காளர்களா 2,58,756 பேர் வந்து வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 1,25,227 ஆண் வாக்காளர்களும், 1,33,547 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. 3ஆம் பாலினத்தவர்கள் 12 பேர் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 18 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் ஏஜ் வைஸ் கேட்டகரியில பார்த்தீங்க அப்படின்னா, 42,327 பேர் வந்து ஆண் வாக்காளர்களும், 45,139 பெண் வாக்காளர்களும் இந்த இதில வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்து 35 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 53,597 ஆண் வாக்காளர்களும், 57,158 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது மக்களே. அதாவது 54 வயசுலேருந்து 65 வயசுக்கு மேல இருக்கீங்க பார்த்தீங்க அப்படின்னா, 29,303 ஆண் வாக்காளர்களும், 31,250 பெண் வாக்காளர்களும் இந்த இடத்துல வாக்காளர்களா பதிவு செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில இந்த தொகுதியில பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்களை விட பெண்கள் கொஞ்சம் கூட இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். அடுத்து தாராபுரம் தொகுதி வாக்குப்பதிவு சதவீதங்கள் கடந்த 8 தேர்தல்கள்ல எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். 1989ல 63.80%, 1991ல 58.70%, 1996ல 61.60%, 2001ல 51.50%, 2006ல 61.40%, 2011ல 69.30%, 2016ல 66.90%, 2021ல 68.80% பெற்று இந்த இடத்துல வாக்குகள் மிக குறைவாக தான் வாங்கிட்டு இருக்காங்க மக்களே. ஆக மொத்தத்தில பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தடவ 2026 தேர்தல் வாக்குப்பதிவு எதிர்பார்ப்பு சதவீதத்த பொறுத்தளவுக்கு 77.20% வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னதான் இந்த இடத்துல வந்து வாக்குகள் சரிஞ்ச நிலையில இருந்தாலும், இந்த தடவ கண்டிப்பா வந்து 100% இந்த வாக்காளர்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலியோட முக்கிய நோக்கம். கண்டிப்பா நீங்க பண்ணி குடுப்பீங்கன்னு நெனைக்கிற மக்களே, கண்டிப்பா பண்ணுவீங்க. அடுத்து அடுத்து வாக்காளர்கள் நிலவரத்த பத்தி பார்த்தலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, தாராபுரம் தொகுதி வாக்கு எதிர்பார்ப்பு 2026 பொறுத்தமட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அந்த வகையில ஆஸ் யூசுவல் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில டிஎம்கே வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா டிஎம்கே பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 2024 தேர்தல்ல மிகப்பெரிய அளவுல வாக்குகள இந்த இடத்துல வந்து இங்க பெற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஏன்னா அதிமுக கூட்டணி இந்த இடத்துல தனிச்சு தான் போட்டியிட்டு இருந்தாலும், ஆனா அதாவது பாஜகவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிக குறைவான அளவுல வாக்குகள் இந்த இடத்துல பதிவாயிருக்கு. ஏன்னா சட்டப்பேரவை தேர்தல்னு வரப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவோட அசுரபலம் இந்த இடத்துல மிகப்பெரிய அளவுல தெரியப்படுத்துது. ஏன்னா போன தடவ வந்து கூட்டணி கட்சிக்கு ஒதுக்குனங்காட்டி, இந்த தாராபுரம் தொகுதியில அவைங்க வந்து வெற்றி பெற முடியாத நிலைமையில இருந்தாங்க. ஸோ இந்த தடவ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அது எப்படி வந்து திமுக முறியடிக்க போறாங்க, எப்படி மறுபடியும் வெற்றி பெற போறாங்க அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஆர்வத்த அவைங்க இதுல காட்டுவாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அந்த வகையில 40.64%, 81,195 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு திமுக கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். எப்படி இது நடக்க போகுது, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து அதிமுக கூட்டணி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 38.50%, 76,922 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதிமுக கூட்டணிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல பிஜேபியோட அவைங்க வந்து கொஞ்சம் இந்த இடத்துல அலையன்ஸ் வச்சிருக்க காரணத்தினால, வாக்குகள் கொஞ்சம் அதிகமா கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 2024 தேர்தல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க 2 பேருமே சேர்ந்து 36% மேல வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. ஆனா அதே வந்து திமுக பார்த்தீங்க அப்படின்னா, 47% வாங்கியிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. என்னதான் இருந்தாலும் இந்த இடத்துல வந்து திமுகவோட பலத்த வந்து எப்படி வந்து ஏன்னா இது வந்து ஒரு அமைச்சர் தொகுதியா வேற இப்ப ஆயிற்று. அதனால வந்து மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்க இந்த மக்களுக்கு அந்த செல்வாக்க வச்சு அவைங்க கண்டிப்பா இந்த மக்களுக்கு நல்லது செஞ்சிருந்தாங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து அவைங்களுக்கு இந்த வாக்கு சதவீதங்கள் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல அது என்ன நடக்க போகுது, எப்படி பண்ண போறாங்க அப்படிங்கிறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து
அதிமுக கூட்டணி 38.50% 76,922 வாக்குகளுக்கு மேல பெறுவோம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஆனா அது வெற்றி பெறும் அளவுல இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் அவைங்க கண்டிப்பா உணரணும். ஏன்னா வெற்றி பெறுவதற்கு சில அதாவது 1.5% டூ 2% 2% வாக்குகள் மட்டும் தான் இருக்கு. ஸோ இத வந்து இபிஎஸ் அவர்கள் எப்படி வந்து இந்த தொகுதிய ஃபோக்கஸ் பண்ண ஏன்னா மறுபடியும் கூட்டணி கட்சிகளுக்கு குடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்க காரணத்தினால, அத வந்து இபிஎஸ் அவர்கள் எப்படி வந்து இந்த இடத்துல வந்து அதிமுக கூட்டணிய வெற்றி பெற வைக்க போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 6.41% 12,797 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா, நாம் தமிழர் பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் தேர்தல்கள்ல மிக குறைவான அளவுல தான் இந்த இடத்துல வாக்குகள் பதிவாயிருக்கு. அதாவது இவங்க 5% வாக்குகள் கூட இந்த நாள் வரைக்கும் இப்ப தொட்டதில்ல. இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா, திமுக மேல சின்ன அதிருப்தியும் இருக்கிற காரணத்தினால, இங்க இருக்கிற அரசியல் சூழ்நிலைகளால யங்ஸ்டர்ஸ் என்ன மாரியான முடிவுகள் எடுக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு இருக்க காரணத்தினால, கண்டிப்பா பார்த்தீங்க அது சீமான் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஒரு அவரோட வாக்கு வங்கிய உயர்த்துறதுக்கு இந்த இந்த எலக்ஷன் மிகப்பெரிய அளவுல ஒரு சப்போர்ட்டா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. அதை எப்படி வந்து இபிஎஸ் அவர்கள் வந்து சீமான் அவர்கள் வந்து எப்படி வந்து பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல நம்மளோட கணிப்புப்படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த இடத்துல 1/2% வாக்குகள் பக்கமா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத வந்து எப்படி வந்து அவரு கேரி ஓவர் பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 13.75% 27,480 வாக்குகளுக்கு மேல பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து கண்டிப்பா வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல ஆதரவலைய குடுத்துட்டு இருக்க காரணத்தினால, கண்டிப்பா இந்த தடவையும் வந்து மிகப்பெரிய அளவுல அவிங்க வந்து ஆதரவு குடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஏன்னா அவரோட பிரச்சாரத்தின் போதே பார்த்தீங்க அப்படின்னா, மிக அதிக அளவிலான யங்ஸ்டர்ஸும் அவிங்க பெண்மணிகளும் தான் அதிகமா வந்திருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஆக மொத்தத்தில இந்த தடவையும் வந்து அவிங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கா இருந்தாலும், கண்டிப்பா வந்து இந்த வாக்குகள சேகரிக்க அவிங்க மினிமம் கேரண்டி இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். இதுக்கு மேல வாங்கணும் அப்படின்னா, அந்த கழக நிர்வாகிகளும், கழக தொண்டர்களும் என்ன பண்ண போறாங்க? எப்படி இருக்க போறாங்க? இல்ல ஏதோ ஒரு கூட்டணியோட அமைந்து என்ன பண்ண போறாங்க? அப்படிங்கிறத நம்ம பின்வருவற்று பார்க்கலாம். இருந்தாலும் விஜய் அவர்களோட இந்த ஃபேமுக்காகவே இந்த வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அடுத்து 2026 தேர்தல் கூட்டணி எதிர்பார்ப்ப பொறுத்தளவுக்கு இப்படி இருந்தா இந்த வாக்குகள் முன்னாடி சொன்ன வாக்குகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுக அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ்லாம் இருந்தாங்க அப்படின்னா, 38.50% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கும், பாஜகவுக்கும் மிகப்பெரிய அளவுல வந்து இந்த இடத்துல வந்து வாக்கு சதவீதங்கள் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா அந்த வாக்குகள் வந்து வெற்றி பெறும் அளவிற்கு இருக்குமா அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, போன தடவ கூட்டணி கட்சிக்கு இந்த இடத்துல வந்து அதாவது பாஜகவுக்கு தான் இந்த தொகுதிய ஒதுக்கியிருந்தாங்க. முருகன் அவர்கள் வந்து போட்டியிட்டு இருந்தாங்க. அவிங்க பார்த்தீங்க அப்படின்னா 40 அதாவது 0.9% வாக்கு வித்தியாசத்துல தோத்தாங்க அப்படிங்கிறத நான் முன்னாடி சொல்லியிருந்தேன். அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்குற இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய அளவுல அதிமுகவும், திமுகவும் வெற்றி பெற்று இருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த தடவ அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸை எப்படி பயன்படுத்த போறாங்க அதிமுக, திமுக அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, தாராபுரம் தொகுதிய பொறுத்தளவுக்கு 38.50% வாக்குகள் அதிமுக கூட்டணி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா கூற முடியும். ஸோ எலக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட கணிப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு விவரிக்க பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, திமுக கூட்டணியை பொறுத்தளவுக்கு இந்திய தேசிய காங்கிரஸ், சிபிஐ, சிபிஐஎம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், அதிமுக போன்ற கட்சிகள் இருக்க காரணத்தினால 40.64% வாக்குகள் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா அலையன்ஸ் கூட்டணின்னு சொல்றாங்க. ஸோ இந்த கூட்டணி வந்து இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, தொகுதி பங்கீடுகள் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்க காரணத்தினால, திமுக கூட்டணியில இவங்க தான் கண்டிப்பா வந்து இருக்க வாய்ப்புகள் இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஆக மொத்தத்துல பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு கூட்டணி இல்லாம திமுகவே இந்த இடத்துல வந்து அசுர பலத்தோட இருக்க காரணத்தினால, ஏன்னா இது அமைச்சர் தொகுதியாவே இருக்க காரணத்தினால, கண்டிப்பா இந்த தடவ மிகப்பெரிய அளவுல டஃப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அந்த டஃப்பா இருந்தாலும் திமுக வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறத நம்மளால உறுதியா சொல்ல முடியும். ஏன்னா இந்த தொகுதிய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கொங்கு மண்டலத்துல இருந்தாலும், போன தடவ வந்து திருப்பூர்ல நெறைய இடத்த அவிங்க கைப்பற்றாம போனாலும், இந்த இடத்துல காங்கேயம் தாராபுரத்த அதாவது ஈரோடு பக்கத்துல இருக்கிற தொகுதிகள அவிங்க கைப்பற்றியிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய அளவுல வந்து கொங்கு தேசத்துல இந்த இந்த தொகுதிகள் வந்து மிக ஒரு கனெக்டிங்கா இருக்கு. ஏன்னா கரூருக்கும், திருப்பூருக்கும் இதுதான் கனெக்டிங்கா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா தாராபுரம், காங்கேயத்த மிகப்பெரிய அளவுல இந்த தடவ குறிவைக்க வாய்ப்புகள் திமுக கூட்டணிக்கு அதிகமா இருக்கு. அடுத்து நாம் தமிழர பொறுத்தமட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, 6.41% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டா வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணிகள பற்றி அப்ப இவங்க எங்கேயுமே விவாதிக்காத காரணத்தினால, கண்டிப்பா கூட்டணி கட்சிகளோட இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவா இருக்க காரணத்தினால, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா, தனிச்சு இந்த தொகுதியில
6.41% வாக்குகள் வாங்க அதிகமா இருக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா, சீமான் அவர்களோட நிலைப்பாடு பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் கூட்டணி கட்சிகளோட அவைங்க இணைய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கொள்கை பிடிப்போட இருக்க காரணத்தினால, கண்டிப்பா அத வந்து அவரு ஃபாலோப்பும் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வரைக்கும் நாம் தமிழர் கட்சியோட கூட்டணி என்னங்கிறது ஒரு வதந்திகள் கூட நம்மளுக்கு கிடைக்காத காரணத்தினால, கண்டிப்பா அதுக்கு வந்து அவரு கண்டிப்பா முற்றுப்புள்ளி வைத்து தனியா தான் போட்டியிடுவாரு அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் இல்ல. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த தொகுதியில ஒரு ஒரு கணிசமான வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை கூட்டணின்னு அவைங்க யோசிச்சாங்க அப்படின்னா, அதிமுகவோட கூட்டணி போனாங்க அப்படின்னா, அந்த தொகுதிய மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் அதிமுகக்கு இருக்கு. அப்படிங்கிறத நம்ம உறுதியா சொல்லலாம். அடுத்து தமிழக வெற்றி கழகத்தோட நிலை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, 13.75% வாக்குகள் வந்து தனிச்சு போட்டியிட்டு மினிமம் ஆஃப் வாக்குகள் வாங்குறதுக்கு இந்த யங்ஸ்டர்ஸ நம்பி விஜய் அவர்கள் போட்ட கணக்கு கண்டிப்பா வந்து இந்த பெர்சன்டேஜ் வாக்குகள பெற்று தருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இதுக்கு இதுக்கு மேல பெறணும் அப்படின்னா, கண்டிப்பா இந்த இடத்துல கூட்டணி அப்படிங்கிற ஒரு 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 அஸ்திரத்த கண்டிப்பா தமிழக வெற்றிக் கழகம் உணரணும். அது எடுக்கணும். அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டணின்னு பார்க்குறப்போ, இந்த தொகுதியில அதிமுகவோட கூட்டணி இருந்தா கண்டிப்பா வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இல்ல இவிங்களோட கணிப்புகள் வேற மாரி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ சில டாக்ஸஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. இந்திய தேசிய காங்கிரஸ் இவிங்களோட இணையறாங்க. ஸோ அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, பல கட்சிகள் டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுகவோட அ முன்னாள் முன்னாள் அமைச்சரும், முன்னாள் முதலமைச்சருமான ஓபிஎஸ் அவர்கள் கூட இதில இணையறேன் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அவைங்கலாம் இணைஞ்சாங்கன்னா, இந்த கிராஃப் வேற லெவல்ல மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த வகையில பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ மினிமம் ஆஃப் வாக்குகள் தான் இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா, இவிங்கள பத்தி கூட்டணிகள் பற்றி தமிழக வெற்றிக் கழகம் எங்கேயுமே ஓப்பனா சொல்லல. பட் ஆனா, அந்த செய்தியாளர்கள்லாம் சந்திப்புல பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன சின்ன அரசல் புரசலான செய்திகள் வந்துகிட்டு இருக்க காரணத்தினால, கண்டிப்பா அது நடக்குமா, நடக்காதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா, எலக்ஷனுக்கு இன்னும் 2 மந்த் தான் 2 மந்த்ஸ் 2 மந்த் டூ 3 மந்த் 3 மந்த்ஸ் டூ 4 மந்த்ஸ் தான் இருக்கு. ஸோ ஏன்னா, இந்த தொகுதி பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு இது இப்பயே நம்ம 2க்கு வந்துட்டோம். ஸோ இந்த 2க்கு அப்புறம் என்ன நடக்க போகுது? ஏன்னா, அடுத்த 4 மாசம் மிகப்பெரிய அளவுல தமிழ்நாட்டுல சூடு பிடிக்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் நான் ரெக்கார்ட் பண்றப்பயே எனக்கு பயங்கரமான நியூஸஸ்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா 2026 தமிழ்நாடு தேர்தல் மிகப்பெரிய அளவுல ஒரு ரிவல்யூஷனா இருக்கப்போது, ஒரு மாற்றம் கொண்டு வரப்போது. அது ஒரு நிரந்தரமான மாற்றமா இருக்குமா? இல்ல தற்காலிக மாற்றமா? அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த காணொளி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா நம்மள ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதி அப்படிங்கிற ஒரு தொகுப்புல போயிட்டுருக்கோம். கண்டிப்பா நம்மளுக்கு நெறைய கன்டென்ட் இருக்கு. கண்டிப்பா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.